ஹாய் எவ்ரிபடி. இந்த டியூட்டோரியலில் நாங்கள் பார்க்க போகிறது என்ன மாதிரி எக்ஸலில் வந்து எஃபெக்டிவாக ஒரு பிரிண்ட் எடுக்குன்னு சொல்லித்தான். எங்களுக்கு நார்மலாகவே வந்து பிரிண்ட் எடுக்க தெரிஞ்சிருக்கும், ஆனால் சில விஷயங்களில் வந்து நாங்கள் மிஸ்டேக்ஸ் விட்டுருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்னு நான் ஃபஸ்ட்டுக்கு பேசிக்காக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் ஒரு டேபிள் ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து ப்ராடக்ட் எவ்வளவு, சேல்ஸ் எவ்வளவு வந்து போடுற மாதிரி ஒரு டேபிள் ஒன்று நான் ஒரு டெம்ப்ளேட்டாக போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட ஹைட்டாக வந்து கூடவா இருக்குது. சம்டைம் நாங்கள் இது பிரிண்ட் பண்ணிக்க எப்படி எடுப்போம்னு சொன்னால் இதோட ஓரியன்டேஷன் வந்து நாங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுப்போம். ஓகே, ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் நாங்கள் எடுப்போமா இருந்தால் ஸோ உங்களுக்கு ஓரியன்டேஷன் என்னென்னு விளங்கி இருக்கும். ஸோ அது சம்மந்தமாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதர் எக்ஸல்ஸ் வீடியோஸ் வந்து இருக்குது, நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ ஓரியன்டேஷனில் வந்து லேண்ட்ஸ்கேப் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து ஒரு A4 ஷீட் எடுப்பீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் இப்படி ஒரு டேர்ன் பண்ணி நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி போர்ட்ரைட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்துட்டு போர்ட்ரைட், இப்படி ஒரு நிலை குத்தாக இருக்கிறதா வந்து போர்ட்ரைடாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக நாங்கள் வந்து போர்ட்ரைட்லேயே வந்து பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். சம்டைம் நாங்கள் லேண்ட்ஸ்கேப்னு சொன்னால் இப்படி கிடையா இருக்கே இவ்வளோ விட வந்து எங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து டைட்டில் இருக்குது, இந்த டேபிளுக்குரிய டைட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் லென்த் வந்து கொஞ்சம் A4 ஷீட்ஸ் இந்த ஒரு சைடையும் வந்து தாண்டி தான் அங்கால போகும். ஸோ பிரிண்ட் எடுக்கும்போது எப்படி வரும்னு சொன்னால் இந்த டைட்டில் இல்லாமல் நார்மலாக வந்து பிரிண்ட் பண்ணிட்டு போகும். ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்து இந்த காலம் வந்து என்னென்னு சொல்லி எங்களால் வந்து கெஸ் பண்ணிக்கொள்ள இயலாது. ஸோ அந்த டைட்டில் வந்து அடுத்த ஷீட்டுக்கும் என்ன மாதிரி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்துருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் எங்களுக்கு வந்து ஒரு பேப்பர்லேயே வந்து 2 பக்கமாக வந்து பிரிண்ட் பண்ண வேண்டி வரும். சில நேரங்களில் வந்து நாங்கள் மல்டிபிள் காப்பீஸ் வந்து எடுக்கும்போது எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வந்து பேஜஸ் வர வேண்டி வரும், அல்லதுன்னு சொன்னால் ஒரே நம்பர்லேயே வந்துட்டு அடுத்தடுத்த பேப்பர்ஸ் வர வேண்டிய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ இப்படியான ஒர்க்கை வந்து நாங்கள் பிரிண்டிங்கில் வந்து என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் பேஜ் லேஅவுட் போய் உங்களுக்குரிய ஓரியன்டேஷனை வந்து செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் இருக்குது. ஸோ இந்த ஓரியன்டேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த லேண்ட்ஸ்கேப்புக்கும் போர்ட்ரைட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். ஸோ போர்ட்ரைட் இப்படி ஒரு சின்ன இடத்துலையே வந்து கவர் பண்ணுது, நிலைக்குத்தாவே வந்து நாங்கள் இதை ஆட் பண்ணலாம்னு சொன்னால் போர்ட்ரைட் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்படி இதே மந்தே வந்து இந்த சைடில் வரும்னு சொன்னால் நாங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப் கொடுத்து வந்து பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து இதை வந்து போர்ட்ரைட்லேயே கொடுத்து வச்சுருப்போம். அதே மாதிரி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக உங்களுக்கு வந்து A4 சைஸ் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து A4 ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த பிரிண்ட் ஏரியா கொடுத்துட்டு செட் பிரிண்ட் ஏரியாவில் வந்து ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பிரிண்ட் ஏரியாவில் கொடுத்துட்டு செட் பிரிண்ட் ஏரியா கொடுத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்படி இல்லை உங்களுக்கு வேணாம்னு சொன்னால் நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண இடத்த வந்து கிளியர் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கிளியர் பிரிண்ட் ஏரியா வந்து கொடுக்கலாம். ஓகே, அடுத்த வந்து பார்ப்போம் இந்த பிரிண்ட் டைட்டில்ஸ். ஸோ பிரிண்ட் டைட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பேஜில் யூஸ் பண்ண அந்த டைட்டில் வந்து வரணும். ஸோ அப்படி என்ன சொன்னால் நீங்கள் பிரிண்ட் டைட்டில்ஸில் கொடுத்துட்டு ஓகே, ஸோ இதில் வந்து பிரிண்ட் டைட்டில்ஸ் இருக்குது பாருங்கள். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் டு ரிப்பீட்டட் டாப்னு இருக்குது அண்ட் காலம்ஸ் டு ரிப்பீட்டட் லெஃப்ட். ஸோ இதோட மீனிங் என்னென்னு சொன்னால் சம்டைம் எங்களுக்கு வந்து ஹெட்டிங் டைட்டில் வந்துட்டு டாப்பில் இருக்கும். ஸோ அடுத்த பக்கம் வரைக்கும் அந்த டாப்பில் தான் போக வேண்டி வரும். ஓகே, ஸோ அந்த ரோ தான் நாங்கள் வந்து ரிப்பீட் பண்ண வேண்டி வரும். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொலம் தான் அடுத்த பக்கத்துக்கு போகும்போது ரிப்பீட் ஆக வேண்டி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோ தான் எங்களுடைய நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ரோஸ் டு ரிப்பீட்டட் டாப்ன்றதில் நீங்கள் ஒரு அரோ வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். எது உங்களுக்கு அடுத்த பேஜுக்கும் வரணும் டைட்டிலாவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு தென் இதில் போய் பார்த்து ஃபைலில் போயிட்டு பிரிண்ட். ஓகே, பிரிண்டில் வந்து உங்களுக்கு எத்தனை காப்பீஸ் வேணுமோ நீங்கள் அத்தனை காப்பீஸை வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ 2 வேணுமென்னு சொன்னாலோ 3 வேணுமென்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். தென் உங்களோட பிரிண்டர் நீங்கள் என்ன பிரிண்டர் யூஸ் பண்ணணுமோ அந்த பிரிண்டரை வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னத்தை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ என்டையர் ஒர்க் புக்கையுமே வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்களா, அல்லது இப்போ ஆக்டிவாக இருக்கிற ஷீட்டை மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்களா, அல்லது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்னென்ன வேணும் என்னென்ன பேஜஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ 1 to 3 சொன்னால் நீங்கள் 1 to 3
வரைக்கும் நீங்கள் பேஜஸை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி போடலாம். ஓகே, இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்ஸ், அதாவது வந்து இப்போ ஆக்டிவாக என்ன ஷீட்டில் இருக்கோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுற மாதிரியும் கொடுக்கலாம். ஓகே, அடுத்து நாங்கள் அதில் பார்த்த மாதிரி தான் போர்ட்ரேட் ஓரியன்டேஷன். ஓகே, இதில் வந்து போர்ட்ரேட்டில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு மட்ட பக்கம் மாற்றி பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் மாற்றி பார்க்கலாம். லேண்ட்ஸ்கேப், இதில் லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இதில் வந்து ஹாஃப் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்காலே வந்து என்னது பாதி வந்து கட் ஆகுது. ஸோ இதுவே நாங்கள் வந்து பார்த்து போர்ட்ரேட்டில் மாற்றிருந்தோம்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஏரியா தான் கவர் ஆகும். அண்ட் இதில் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் ஆகக்கூடிய மாதிரியும் இருக்குது. தென் இதில் வந்து பார்த்தோம் நாங்கள் இதில் வந்து சைஸ் வந்து என்ன பேப்பரில் நாங்கள் பிரிண்ட் பண்ண போகிறோமோ அதுக்குரிய சைஸை வந்து கொடுத்துக்கொள்ளலாம். தென் மார்ஜின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் வர்ற ஸ்பேஸ் நீங்கள் எவ்வளவு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் மார்ஜின் வந்து செட் பண்ணி கொள்ளலாம். ஸோ 1 inches அண்ட் 0.5 inches நீங்கள் வந்துட்டு கஸ்டம் மார்ஜினில் போயிட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து எவ்வளவு மார்ஜின் இதுக்கு அலோகேட் பண்ணணுமோ அது மாதிரி நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். ஓகே, தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொலேட்டட் அன்கொலேட்டட்னு இருக்குது. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து 3 காப்பீஸ் வந்து நாங்கள் இப்போ போட்டிருக்கோம். ஸோ இதில் சம்டைம் என்னது ஒரு 5 pages ஒரு காப்பீஸில் வந்து 5 pages இருக்குன்னு சொன்னால் அது வந்து எப்படி பிரிண்ட் ஆகலாம்டா 3 காப்பீஸுமே வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 3 தரம் பிரிண்ட் ஆகலாம். அப்புறம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ் வந்து 3 தரம் பிரிண்ட் ஆகலாம். தேர்ட் பேஜ் வந்து 3 தரம் பிரிண்ட் ஆகலாம். ஸோ அப்படி ஒரு டைப்பில் வந்து பிரிண்ட் ஆகலாம். இன்னொரு பிரிண்டிங் ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு பிரிண்ட் ஆகிட்டு அப்புறம் அடுத்த காப்பிக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லி அந்த பேஜ் வந்து பிரிண்ட் ஆகலாம். ஸோ 2 விதமானது இருக்குது. அதைத்தான் நீங்கள் வந்து சொல்லினோம் கொலேட்டட் அன்கொலேட்டட்னு சொல்லி. கொலேட்டட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த காப்பி ஒன்னோட ஃபுல் பேஜஸும் பிரிண்ட் ஆகின பிறகு தான் செகண்ட் காப்பிக்கு வந்து அடுத்த பேஜஸ் வந்து கண்டினியூவாக வந்துட்டு பிரிண்ட் ஆகும். அன்கொலேட்டட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பேஜ் எத்தனை காப்பீஸ் இருக்கோ அத்தனை காப்பீஸுக்கும் வந்து பிரிண்ட் ஆகிட்டு அப்புறம் அடுத்த பேஜஸ் வந்து அத்தனை காப்பிக்கும் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட விருப்பப்படி வந்து இது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்துட்டு உங்களோட டைட்டில்ஸ் வந்து என்னென்னு சொல்லி இதில் வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டைட்டில் வந்து என்ன செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி நீங்கள் வியூ பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் ஏதாவது ஆட் பண்ணணும்னு சொன்னாலும் இந்த பேஜ் செட்டப்பில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி மார்ஜின்ஸ். ஓகே, ஸோ அண்ட் இதிலே வந்துட்டு நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டானு சொல்லி இதிலையும் சேஞ்ச் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குமென்னு சொன்னால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. see you in next video. Bye.